ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ வரக்கூடிய பகுதிகளில் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நேயர்களுக்கு ஒரே நபர்களுக்கு 3 வித 4 வித ப்ராப்ளங்கள் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கேள்விகளாக எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, ஹிரண்யா குடல் இறக்கம் இப்போ தான் ஆரம்ப நிலை, அதே மாதிரி வாயு ப்ராப்ளம் இருக்கின்றது, காதில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, மூன்றுமே ஒருவருக்கு இருக்கின்றது. இப்போ இந்த மூன்றுக்கும் ஒரு தீர்வாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, சரியான உணவு, நல்ல உறக்கம், இது ரெண்டும் நமக்கு இருந்துச்சுனாலே வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ பொதுவாக அதிக காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹிரண்யா உள்ளவங்க மைதாவினால் ஆன உணவுகள், புரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிடாதங்க. பழ வகைகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நாம் ஹிரண்யாக்குரிய ஒரு எளிமையான ஆசனம் பார்க்க போகிறோம், நவாசனம். அதோடு சேர்ந்து முத்திரை பார்க்க போகிறோம், பிராண முத்திரை, வரண முத்திரை. இப்போ அடுத்து கேட்டிருக்காங்க, வாயு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு வாயு முத்திரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி காதில் சத்தம் கேட்கின்றது, சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதானமாக, பொறுமையாக, உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது, ஹிரண்யா ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா தாராளமாக மருத்துவத்தை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, தவறே கிடையாது. கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யோக பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஆப்ரேஷனுக்கு செல்லாமல் உங்களுக்கு அவங்களே டைம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன மெடிசன் கொடுத்தாலும் எடுத்துக்கோங்க. நாம் செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 20 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மருத்துவரே உங்களுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு, அப்போ ஆப்ரேஷன் போக வேண்டாம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அறுவை சிகிச்சையிலிருந்து தப்பி விடலாம். இது ஹிரண்யா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லோருமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒரு 10 நிமிடம் ஆக போகுது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனி ஒன் டைம் காலையில் ஒரு கையாவது பயிற்சி பண்ணுங்கள், இல்லை மாலை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயது ஆக ஆக நமக்கு குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி எல்லாமே வருமுன் காப்போம். அப்போ நமக்கு பிற்காலத்தில் வராமல் அந்த உடல் இயக்கம் நன்றாக இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான கருவியாக அமைகின்றது. மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைகளை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராமல் வாழ முடியும். அதேபோல் அடிக்கடி கூறுவதான், இரவு 9:30 காலையில் ஒரு 4 மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அப்போ அதையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருக்கக்கூடியது ஒரு ஆசன பயிற்சி, நௌகாசனம் அப்படிங்கிற ஆசனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. உடல் மனதை ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வந்துக்கோங்க. இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக கையை பின்னாடி வச்சுட்டு காலை ரைஸ் பண்ணுங்க, கை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. பேலன்ஸ் இல்லாட்டா அப்படி 2 கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம முத்திரைகள் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவுரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடு மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிட்டேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமேத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிதானமாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்துக்கு செல்கின்றவர்கள் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக குடல் இறக்கம் வராமல் தடுக்கப்படும். காதில் கேட்கின்ற சத்தங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே மாதிரி வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை வைத்துக் கொள்ளுங்கள். மாதுளம்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.